எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளில் எங்களை ஒன்று சேர்த்து இயேசு கிறிஸ்து பகன்ற ஓமைகளை தியானிக்க நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி கால உபதேசங்களுக்கு பிறகு வரும் இந்த ஓமை கடைசி காலத்தை குறித்து ஏதோ சொல்ல இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் போதியும். ஆவியானவரே, நாங்கள் எங்களுடைய செவிகள் விருத்த சேதனமுள்ள செவிகளாக இருந்து அப்பா, நாங்கள் ஆவியானவர் என்ன சொல்ல வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அந்த ஆவியானவர் சொல்வதை நாங்கள் கேட்டு விருத்த சேதனமுள்ள செவிகளை எங்களுக்கு தாரும் தகப்பனே. நீர் இந்த பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ, என்ன சொல்ல வேண்டுமோ அதை நீர் சொல்லித்தாரும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, டுடே வி ஆர் இன் த 11th parable. 11வது ஓமையில் நம்ம இருக்கோம். ஓகே, இதுவரை நம்ம 10 ஓமைகள் தியானிச்சிருக்கோம். 11வது ஓமையான 5, 2, 1 தாலந்துகள், மொத்தம் 8 தாலந்து ஊழியரிடம் தாலந்துகளை கொடுத்து சென்ற மனிதனை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல்ல வேத வசனத்தை படிச்சிடலாம், அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம். யாராவது படிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 30 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசைகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு கால பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்த, ஆண்டவனை, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறோன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிறார் தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஓகே, இந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல எஸ்கட்டாலஜிக்கல் பேரபிள்ஸ். இந்த மூன்று ஓமைகளுமே கடைசி காலத்தை குறித்த ஒரு மறைப்பொருள் இருக்கிற பேரபிள்ஸ். இது இந்த ஓமைகளுடைய விளக்கத்தை சீஷர்கள் கேட்கவில்லை என்பதால் அவர்களுக்கு இது புரிந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, உங்களுடைய தியானங்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்து நம்ம வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். நீங்கள் ஏதாவது தியானிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. போ இல்லைண்ணா, நான் எதுவும் பண்ணல.
நீங்கள் எதுவும் பண்ணலையா? நானும் எதுவும் பண்ணலைங்க. ஆனா அந்த விதைக்காத இடத்தில் தெளிக்காத இடத்தில் அதுக்கு நான் ஆவலா காத்துட்டு இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கலாமே. சரி, ஓகே ஓகே ஓகே. ஜுலக்கா, நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க. ஓகே, அடுத்து நம்ம இதுக்கு போகலாம். நான் பிலாக்கா அன்மியூட் பண்ணலை, அவங்க என்னன்னு தெரியல. ஓகே, சரி. ரொம்ப முக்கியமாக இதே போல் இன்னொரு ஓமை இருக்குது, திரவியம் அப்படின்னு சொல்லி லூக்கா 19 வரும். ஓகே, ஒரே மாதிரி தோன்றினாலும் வெவ்வேறு என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னா, ஓசன்னா ஞாயிறுக்கு பிறகு மத்தேயுவில் சொல்லப்பட்டது, லூக்காவில் உவமைக்கு பின் ஓசன்னா ஞாயிறு வருகிறது. ஓகே, இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். திரவியம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லாக இருந்தாலும் மீனாஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லினுடைய தமிழாக்கம் தான், தமிழ் மொழிபெயர்ப்பு திரவியம். அதாவது ஒரு வேலைக்காரனுடைய 100 நாள் ஊதியம், இதுதான் திரவியம். ஓகே, 10 திரவியத்தை எடுத்து 10 வேலைக்காரருக்கு ஒரு திரவியம் கொடுத்துட்டு போகிறாரு அந்த இடத்துல இருக்கிற எஜமான். ஓகே, அந்த ஓமையில் வர்ற எஜமான். தாளந்து என்பது இந்த திரவியத்தை விட மிக மிக அதிகமானது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போது தகுதிக்கு ஏற்ப 5, 2, 1 என்று அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 8 தாளந்து கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. பார்ட் என்னென்னா, தமிழில் இந்த தாளந்து என்பதை திறன் அல்லது திறமைக்கு ஒப்பிடுவது ரொம்ப ரொம்ப பேசிக் மிஸ்டேக். நிறைய பேர் சொல்கிறது, கர்த்தரோனுக்கு கொடுத்த தாளந்து இந்த மியூசிக் பண்ணுறது, அந்த தாளந்து நீ வேஸ்ட் பண்ணாத, கர்த்தரோனுக்கு கொடுத்த தாளந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாளந்து, அந்த டேலண்ட் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தையை அப்படியே தாளந்து என்று இதில் யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அந்த டேலண்ட் திறமை அப்படின்றது, திறன் அப்படின்றத அப்படியே சொல்லுவாங்க. 5 தாளந்து, 5 டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் God has given you அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பேசிக் மிஸ்டேக். ஓகே, இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, தன் ஊழியர்களில் பகுத்த அவரவர் தகுதிக்கு ஏற்ற அளவில் வரங்களை கொடுக்குறாரு இந்த ஓமையில் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்படி இந்த ஓமையில் அவங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அந்த தாளந்து என்பது திறனை குறிக்கிறது அல்லது வரத்தை குறிக்கிறது அப்படின்ற தவறான எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடுவீங்க. ஓகே, சரி. இப்போ தாளந்து என்பது என்ன அப்படின்னா, தலந்தா அப்படின்ற கிரேக்க சொல். அதாவது இந்த கிரேக்க சொல்லுடைய மூலம் என்னன்னு பார்த்தோம்னா, தலந்தீம் அப்படின்ற அரமேய சொல். அரமேயம் அப்படிங்கிறது பாபிலோனில் பேசப்பட்ட மொழி. ஓகே, வேத காலத்தில் எகிப்தில் கிக்கார் என்றும் பாபிலோனில் தலந்தீம் என்றும் பயன்படுத்தப்பட்ட ஒரு எடையினுடைய அளவு. இதுதான் தாளந்து அப்படிங்கிறது. ஓகே, இதனுடைய எடைகள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வெவ்வேறாக இருந்தது. அதாவது மோசே செய்த அந்த மெனோரா அப்படின்ற அந்த குத்து விளக்கு 1 தாளந்து எடையுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த தாளந்து அப்படிங்கிறது வேத காலத்தில், மோசே காலத்தில் தாளந்து என்பது கிக்கார் அப்படிங்கிற அந்த எபிரேய சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு 65 கிலோ, ஏறக்குறைய 65 கிலோ என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். தாவீதனுடைய காலத்தில் அம்மோன் புத்திரர்களை முறியடித்து விட்டு, அதாவது பத்சேபாளோட பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறமா வர்ற அந்த இதில் பார்த்திங்கன்னா, அம்மோன் புத்திரர்களை முறியடித்து விட்டு ரப்பா பட்டணத்தை கட்டி கொண்ட பொழுது அந்த ராஜாவின் தலையில் இருக்கிற 1 தாளந்து எடையுள்ள கிரீடத்தை தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, அங்கே வர தாளந்து கிட்டத்தட்ட 36 கிலோ,
ஈவன் 36 கிலோ எடையுள்ள கிரீடத்தை எப்படி தான் தாவீது தலையில் சுமந்தாரோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கு. ஓகே, வேத காலத்தில் எந்த ஒரு உலோகத்தையும் அளவிட கிக்கார் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் நூற்றாண்டில் வெள்ளியே அல்லது தங்கத்தை அளவிட தாளந்து அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். 1 நாளாகமம் 22:14 பார்த்தோம்னா இவ்வளவு தாளந்து வெள்ளி, இவ்வளவு தாளந்து இரும்பு, இவ்வளவு தாளந்து பொன் இவைகளை சவதரித்து வைத்தார். யாரு? தாவீது தேவாலயம் கட்ட சவதரித்து வைத்தார் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்ப்போம். ஓகே, சரி. முதல் நூற்றாண்டில் அது இயேசு ஊழியம் செய்த அந்த நேரத்தில் 1 தாலந்து வெள்ளி என்பது 1 ஆண்டு ஊதியத்தின் 20 மடங்கு. வெள்ளியாக இருந்தால் 20 years of salary, 20 ஆண்டு ஊதியம். ஓகே, 20 ஆண்டு ஊதியம். ஒரு நாள் ஊதியம் தெனாரி அப்படின்ற ஒரு பணம் என்றால், தெனாரி என்பது வந்து 3.9 கிராம் வெள்ளி அப்படின்னா கிட்டத்தட்ட 6160 கிலோ. ஒரு தாளந்து வெள்ளின்றது எவ்வளோ? 6160 கிலோ. ஓகே, இன்றைய மதிப்பீட்டில் ஒரு தாளந்து வெள்ளி அப்படிங்கிறது வந்து 27 லட்சத்தி சொச்சம். அதே ஒரு தாளந்து தங்கமாக இருந்தது அப்படின்னா 2,18,00,000 தங்கத்தோட விலை. ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்ட் என்னத்துக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியம். இந்த பேக்ரவுண்ட் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பாவம் ஒரே ஒரு தாளந்து தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? கிட்டத்தட்ட 28 லட்சம். வெள்ளியாக இருந்தால் 28 லட்சம், தங்கமாக இருந்தால் 2,18,00,000. இன்னித்த வேல்யூ இல்லை. ஓகே, ஸோ we need to be very careful in interpreting incorrectly. நம்ம வந்து கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா 5 பாவங்க 5 தாளந்து வெள்ளி கொடுத்துட்டு 5 தாளந்து பண்ணான். இன்னொருத்தர் 2 தாளந்து கொடுத்து இவனுக்கு பாவம் ஒரே ஒரு தாளந்து தானே கொடுத்தாரு, என்னவோ ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்தா மாதிரி பேசக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகே, 10 கன்னிகைகள் ஓமையின் தொடர்ச்சியாக வந்த ஓமை இது. அதாவது 10 கன்னிகைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரட்சிக்கப்படாத யூதர்களையும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களையும் உருவகப்படுத்துகிறார் அந்த கன்னிகைகளில் அப்படின்றத பார்த்தோம். இங்கே தன் ஊழியர்களாக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உருவகப்படுத்துகிறார் ஆண்டவர். ஓகே, சரி. ஓமையின் விளக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த ஓமையை வந்து 2-3 வாட்டி வந்து சர்மன்ஸில் கொடுத்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு 3 விளக்கங்கள் என்னாலேயே கொடுக்க முடியும். அதில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஊழியர் அப்படின்னு வர்ற அந்த பதத்துக்கு டூலோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டூலோஸ்னா அடிமை என்று அர்த்தம். டைக்கானோஸ் அப்படின்னா தான் ஊழியன். ஓகே, டைக்கானோஸ் அப்படின்னா ஊழியன், டூலோஸ்னா அடிமை. ஓகே, இப்போ நாம் வந்து இதில் பார்த்தோம், உக்ரானக்காரன் ஊமையில் பார்த்தோம். ஓகே, உக்ரானக்காரன் ஊமையில் என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு உக்ரானக்காரன். அவன் வந்து யாராக இருப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த அடிமையின் பிள்ளையாக இருப்பான்றது ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, அதோட இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அவனிடத்தில் ஒப்புவிக்கப்படும் ஆளுமையாக இருக்கும். அப்போது இங்கே 3 பேருக்கு 3 விதமான விஷயங்களை கொடுக்குறாரு. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே. ஓகே, ஆஸ்திகளை எல்லாம் 3 அடிமைகளிடம் கொடுத்து விட்டு செல்கிறார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த ஓமையில் நீங்கள் இதை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். ஓகே, எஜமான் வந்து சொல்லவே இல்லை. ஓகே, ஆனால் திரவியம் ஓமையில் வந்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போவார். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லவில்லை. ஆனால் அவன் திறமைக்கு தக்கதாக கொடுக்குறார். ஏன் அந்த திறமைக்கு தக்கதாக கொடுக்குறார் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து ஒரு
ஆடு மேய்க்கிற உக்ரானக்காரனா இருந்தானா அவனோட திறமைக்கு தக்கதாக எவ்வளோ ஆடுகள் வாங்கி அவனால் மேய்க்க முடியுமோ அந்த திறமைக்கு தக்கதாக இவர் பணத்தை கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. முதல் 2 அடிமைகளும் கொடுத்த தாலந்தை கொண்டு வியாபாரம் செய்து 2 மடங்கு ஆக்குகின்றனர். ஓகே, மெயின் திங் பாருங்க, 5 தாலந்து கொண்டு போனவரும் 5 தாலந்து ஏர்ன் பண்ணுறாரு, 2 தாலந்து கொண்டு போனவரும் 2 தாலந்து ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ டபுளிங், 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரே பாராட்டை பெறுகிறார்கள் 2 பேரும். நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். எப்படி? ஆண்டவருக்கு 20 ஆண்டுகள், அதாவது 2 தாலந்து கொடுத்தா 40 ஆண்டுகள் சம்பளம் கொஞ்சம், 5 தாலந்து கொடுத்தவனுக்கு வந்து 100 ஆண்டுகள் சம்பளம் கொஞ்சம். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சம் அப்படிங்கிறார். அந்த 2 அமௌண்ட்டையும் சொல்றது கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். ஏன்னா ஆண்டவருக்கு இதெல்லாம் கொஞ்சம். ஏன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்கள் போய் இதில் போய் பாருங்கள், சோலார் சிஸ்டமில் இப்போ இருக்கிற யுரேனஸில் டைமண்ட் ரெயின் இன் யுரேனஸ்னு போட்டு பாருங்கள். நாம் இங்கே எரிக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் போய் அங்கே போய் டைமண்ட் ரெயினாக பெஞ்சிட்ருக்கு இங்கே யுரேனஸில். ஓகே, ஸோ கர்த்தருக்கு எல்லாமே அவரோடது அப்படிங்கிறதால அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஓகே, எல்லாமே கொஞ்சம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம், எவ்வளோ கொடுத்தாலும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, 3வது அடிமை கொடுத்த தாலந்தை மண்ணில் புதைத்து வைக்கிறான். திரவியத்தில் பார்த்தீங்கன்னா சீலையில் சுற்றி வைத்தேன், இல்லை தெளிவாக மண்ணில் புதைத்து வைக்கிறான். ஏன்னா கிட்டத்தட்ட 65 கிலோ வெள்ளி. இந்த 65 கிலோ வெள்ளியை மண்ணில் புதைச்சி வைக்கிறதுனா சுலபமான காரியம் கிடையாது. அதை புதைச்சி வச்சு அதுக்கு ப்ராப்பர் இதெல்லாம் பாதுகாப்புலாம் பண்ணி அதுவும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், அதாவது திருடன் அப்படிங்கிறார். அந்த அடிமை ஆண்டவரை பார்த்து விதைக்காத இடத்துல, எப்போ விதைக்காத இடத்துல நம்ம வந்து அறுப்போம் அப்படின்னா ரெண்டு சிச்சுவேஷனில் அறுப்போம். ஒன்று, எதிரி நாட்டின் மேல் படையெடுத்து சென்று அவர்களை வீழ்த்தி விட்டு அங்கே இருக்கிற தான் விதைக்காத இடத்துல வந்து அறுத்து சாப்பிட்றது, இது ஒன்று. ஓகேவா? இன்னொன்று, பரதேசியாக இருந்தா, அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தா, அவன் வந்து போய் தான் விதைக்காத இடத்துல போயிட்டு கொய்து சாப்பிடலாம். சீஷர்கள்லாம் வந்து கொய்து கையால் நிமிண்டி தின்றார்கள் அப்படின்றது இருக்கும். அது வந்து பரதேசியானவங்களுக்கு. ஓகே, இங்கே எஜமானை பரதேசின்னு சொல்லலை, நீர் வந்து ஜெயித்துன்னு சொல்லலை, ஆனால் மற்றவன்கிட்ட திருடி சாப்பிட்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், அந்த தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூதர்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தெளிக்காத இடம், விதைக்காத இடம் ரெண்டுமே ஒரே விஷயம்தான். ஓகே, தெளிக்காத, அதாவது உன்னுடைய ஆகாரத்தை நீரிலே போடு, அப்பொழுது பல மடங்காக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரும், நீதிமொழிகளில் வரும். ரெண்டுமே ஒன்று தான். அதாவது தண்ணீரோடு சேர்ந்து கலந்து அவர்கள் விதைப்பார்கள், அதுதான் தெளிக்கிறது. ரெண்டுமே ஒரே விஷயம். அந்த அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட் ஆஃப் ஜூஸ் நம்ம பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே விஷயம்தான். இப்போது ஆண்டவரை கொடூரன், அதாவது திருடன் என்று சொல்லுகிறார். அதனால் பயந்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்காக பயந்து தனக்கு கொடுத்த வேலைகளை செய்யாமல் இருக்கிறது. ஓகே, ஒருவேளை நான் தப்பாக செஞ்சிட்டேன்னா, ஒருவேளை நான் தப்பாக போதிச்சிட்டேன்னா, ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஆமாங்க, ஆனாலும் கொடுத்த வேலையை செய்யணும். வாட் இஸ் த ஃபைனல் கமிஷன் காட் கிவ்ஸ்? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு இந்த ஃபைனல் கமிஷனில்?
நான் உங்களுக்கு போதித்ததை எல்லாம் உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. எப்படி உபதேசம் பண்ண முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் உபதேசம் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் குறை உள்ளவர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் செய்யணும். ஒருவேளை நான் தப்பாக இந்த ஓமையை விளக்கி சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உபதேசமே செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா, யூ ஆர் லைக் திஸ் ஒன் டேலண்ட் ரிசீவ்டு பர்சன். இந்த ஒரு தாளந்தை பெற்ற நபரை போல நீங்கள் இருக்கிறீர்கள். மூன்றாவது அடிமைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் ஓமையில் நம்ம பார்க்கிறோம், 5 கன்னிகைகள் கைவிடப்படுகிறார்கள். ஆனால் அது பெரிய நியாய தீர்ப்புன்றது இல்லை. இங்கே நியாய தீர்ப்பே கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அவனிடம் இருந்த ஒரு தாளந்து 10 தாளந்து உள்ளவனிடம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது அவர் ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு போனார் தன்னுடைய ஆஸ்தியை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் நம்ம அடிமை அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். உக்ரானக்காரனோட ஓமையோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒப்பீட்டு அளவில் பார்க்கும் பொழுது, இஸ் லைக் another child டு தட். அந்த எஜமானுக்கு இன்னொரு குழந்தை போல, இன்னொரு பிள்ளை போல தான் அந்த இவன்றதை பார்க்கணும். 5 தாளந்து திருப்பி கேட்கல, கணக்கு கேட்டார்னு இருக்கே தவிர திருப்பி அந்த 5 தாளந்து எடுத்துக்கல. 5 5 10 தாளந்து உள்ளவனிடம் அந்த ஒரு தாளந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதில் ஞானார்த்தங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு ஞானார்த்தம், இதில் மூன்று ஊழியர்களும் ஒரே நேரத்தில் சொன்னதாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஞானார்த்தம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, எஜமான் பரலோகம் சென்ற இயேசு. ஓகே, 3 அடிமைகள் இஸ்ரவேலர். ஓகே, இஸ்ரவேலர் எப்படி அடிமைகள் என்று சொல்லுவோம் அப்படின்னா, லேவியராகமம் 25:42 படிங்க. யாராவது எடுத்து லேவியராகமம் 25:42 படிங்க. ஹலோ, கேட்குதுங்களா? எல்லாருமே மியூட்டில் இருக்கீங்க. தானே? 25:42. அவர்கள், நான் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர், ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படாது. போதும். ஊழியக்காரர் அப்படின்னு வர்றது அப்தீம் அப்படின்ற வார்த்தை, அங்கேயும் அடிமைகள் தான். ஓகே, அப்தீம் அப்படின்ற வார்த்தை. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண அவர்கள், நான் புறப்பட பண்ண அப்தீம் இஸ்ரவேலரை சொல்றார். ஏசாயா 41:8 படிங்க. அடுத்தது ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஓகே, இங்க சொல்றதும் என் தாசன் அப்படின்னு சொல்றதும் அடிமை தான். ஓகே, இது இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஏசாயா எழுதப்பட்ட காலத்துல இஸ்ரவேல் என்னும் 10 கோத்திரங்கள், வடபுறத்து 10 கோத்திரங்கள் இல்லை. அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயாயிற்று. ஓகே, ஸோ இப்போ சொல்றது யூதர்கள் கிட்ட தான் சொல்றாரு இந்த பர்டிகுலர் விஷயத்த அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, சீஷர்கள். அண்ணா, எனக்கு ஒரு சின்ன டவுட். அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது தானே போட்டிருக்கிறதுல? இல்ல, அது மற்றவர்களுக்கு அடிமைகளாக. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே கர்த்தருக்கு அடிமைகள், தேவனுக்கு அடிமைகள். ஓகே ஓகே, சீஷர்கள் அப்படின்ற அர்த்தத்துல வாங்க. 1 பேதுரு 2:16 படிங்க.
சீஷர்கள்னா யார்? நாம கிறிஸ்தவர்கள். ஓகே, சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு யார் அடிமைகளா இருக்கணும்? கிறிஸ்தவர்களாகிய நாம. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் வருது. ஓகே, கிறிஸ்தவர்களாகிய நாம. ஓகே, அது இன்னும் 2 வசனங்கள் கொடுத்துருக்குறேன், அப்புறமா படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 7:22 மற்றும் ரோமர் 6:22. நிறைய பேர் நாம அடிமைகள் இல்லை அப்படிம்பாங்க. இந்த 3 வசனங்களும் தெளிவாக கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு அடிமைகள் அப்படின்றத நமக்கு போதிக்கும். ஓகே, சரி. ஓகே, நமக்கு சொத்து, அது ஆண்டவர் நமக்கு விட்டு போன பெரிய சொத்து வேதம். ஓகே, சங்கீதம் 119:72 படிங்க. சங்கீதம் 119:72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஸோ வேதத்தை அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் எனக்கு நலமானது. ஸோ நமக்கு சொத்து வேதம். ஓகே, சங்கீதம் 12:6 படிக்கலாம். 12:6 படிக்கலாம் யாராவது. கர்த்தருடைய சொற்கள் மண் தரம் உருக்கி புறமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கின்றன. ஓகே, ஸோ அது தாளந்த வெள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேதத்தை வெள்ளி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், கர்த்தருடைய சொற்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இது இப்போ சொல்ல போகிறது தான் ஞானார்த்தங்களில் ஒன்று. ஓகே, 5 தாலந்து என்பது பஞ்ச ஆகமங்களை எகிப்திலிருந்து கானானிற்குள் செல்லவிருந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டதாக நம்ம எடுத்துக்கிட்டு, 2 தாலந்தை தோராவா நெவீம் என்கிற பழைய ஏற்பாடை பாபிலோனில் இருந்து வந்த யூதருக்கு கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டோமானால், 1 தாலந்து என்பது அன்பு எனும் ஒரே கட்டளையை கொடுக்கப்பட்ட சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் எடுத்துக்கொண்டோமானால், இந்த ஞானார்த்தங்களில் இந்த அன்பின் பிரமாணத்தை நாம் ஒழுங்காக நடத்தவில்லை என்றால் யாருக்கு ஒப்பா இருக்கும் அப்படின்னா, அந்த பிரமாணத்தை முழுவதுமாக மண்ணில் தோண்டி புதைத்த, அதாவது நமக்கு முழு வேதமும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? இந்த பஞ்சாகமும் கொடுக்கப்பட்டிருக்கு, தோராவா நெவீம் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரே பிரமாணமான அன்பின் பிரமாணமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வேதத்தை படிக்காம, வேதத்தை பற்றியே கவலைப்படாம, வேதம் என்ன சொல்றதோ அதை நம்ம கேட்காம நாம் துணிகரமாக நிற்கும் அந்த 1 தாலந்து வாங்கிய அந்த மனுஷனுக்கு ஒப்பாக நாம் இருப்போம் அப்படிங்கிற அந்த ஜாக்கிரதை நமக்கு இருக்கணும் அப்படின்றதான் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற மெசேஜ். ஏன்னா வேதத்தை நாம் முழு வேதத்தையும், அதாவது ஆதியாகமம் பெஹிஷித் பாஹா எல்லோஹீம் எத் அஷ்மாயிம் வா எத் ஹாரெஜ், அது ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்றத ஆரம்பித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் என்று சொல்லுகிற கடைசி வசனம், வெளிப்படுத்தல வர கடைசி வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த முழு பொக்கிஷத்தை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்? அந்த 5 தாலந்து சொன்ன அந்த 5 கர்த்தருக்கு இது வேதத்தை விட மிக மிக முக்கியமான பொக்கிஷம் என்ன அப்படின்னா ஆத்துமாக்கள்.
இந்த ஆத்துமாக்களை இந்த வேதத்தை கொண்டு நம்ம ஆதாயப்படுத்துகிறோமா? அதுதான் முக்கியம். ஆத்ம ஆதாயம் என்பதே கர்த்தர் நம்ம பார்க்கிறதா இருக்கு, கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதா இருக்கு. ஆர் வி டூயிங் இட் அப்படிங்கிறத நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கேள்விகள் 2 கேட்கலாம். ஓகே, யார் பண்றீங்க? ராஜியா? ஓகே, ராஜி பண்ணுமா, ஜெபம் பண்ணுமா, முடிக்கலாம். சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. அப்பா, எங்களுக்கு தெரியாத விஷயங்களை ஆண்டவரே ஆவியானவர் சகோதரர் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. அப்பா, எங்களை எச்சரிக்கை செய்வது போல ஆத்தும ஆதாயத்திற்காக எங்களை நீர் விரைவுபடுத்துவதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்றோம். இந்த நேரத்திற்காக நன்றி, எங்களை கூட்டி சென்ற கிருபைக்காக நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.